2026 உலக கோப்பையின் தொடக்கத்திலேயே செம்ம ட்ரீட்டாக அமைந்தது ஸ்பெயின் கேப் வெர்டே மோதிய போட்டிதான். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் முன்னணி அணிகளில் ஒன்றான ஸ்பெயினை கோலே போடவிடாமல் தடுத்து நிறுத்திய கேப் வெர்டே அணியின் அசத்தலான ஆட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் 40 வயதான கோல் கீப்பர் ஓசின்ஹா தான். பல வருஷமா சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அமைதியாக தனது வேலையை பார்த்து வந்த அவர் இந்த போட்டியின் மூலம் உலகின் கவனத்தை தன்பால் ஈர்த்தார். ஆப்பிரிக்க கண்டத்தோட மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சின்ன தீவு நாடான கேப் வெர்டேவில் மிண்டலோ நகரில் பிறந்தவர் ஜோசிமார் ஜோசே எவோரா டயாஸ். இன்னைக்கு உலகம் அறியும் ஓசின்ஹா என்ற பெயர் மைதானத்தில் உருவானதல்ல, அவரது குடும்ப வாழ்க்கையில் இருந்தே பிறந்தது. ராணுவ பணியில் அப்பா இருக்க, குடும்பத்தை நடத்த அம்மா உழைக்க, சிறு வயதிலேயே அவர் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார். பள்ளி முடிந்தவுடன் ஸ்ட்ரீட் தான் அவரோட கிரவுண்ட். ஃபுட்பால் மேல அவருக்கு இருந்த ஈர்ப்பு அவரோட டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியாக மாறிடுச்சு. ஏஜ்ல சீனியர்ஸோட விளையாடும் போது அடிபட்ட நாட்களும் இருந்துச்சு, அதே மாதிரி தோத்து போனா அழுத நாட்களும் இருந்துச்சு. இந்த சமயத்துல அவருக்கு ஆறுதலாக இருந்தது அவரின் தாத்தா பாட்டியோட அரவணைப்பு தான். இதை கவனித்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை கிண்டலாக ஓசின்ஹா என்று அழைக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அதுவே உலக கோப்பை மேடையில் ஒலித்த பெயராக மாறிடுச்சு. ஓசின்ஹா அப்படின்னா செல்லமான பாட்டின்னு மீனிங். கால்பந்து உலகத்துல மோஸ்ட்லி யங் பிளேயர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டாடுவாங்க. ஆனா ஓசின்ஹாவின் லைஃப்ல அப்படி நடக்கல. கேப் வெர்டேவின் உள்ளூர் அணிகளில் தொடங்கிய அவரோட ஜேர்னி அப்புறம் அங்கோலா, மால்டோவா, சைப்ரஸ், ஸ்லோவாக்கியா மற்றும் போர்ச்சுகல் உள்ளிட்ட பல நாடுகளை கடந்து போச்சு. நியூ என்வையர்மெண்ட், நியூ டீம்ஸ், நியூ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேஸும் அவருக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ல நீண்ட காலம் தொடர்ந்து விளையாடி இருந்தாலும் பெருசா கவனம் அவர் மீது அதிகமாக படவில்லை. இருந்தாலும் தன்னோட திறனை மேம்படுத்துவதிலேயே அவர் கவனம் செலுத்தினார். ஃபுட்பால்ல 40 வயது அப்படின்னா பெரும்பாலான வீரர்கள் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண முடியாம ஓய்வு அறிவிச்சிடுவாங்க. குறிப்பா உலகக்கோப்பை மாதிரி போட்டிகள்ல இந்த வயதில் விளையாடுவது ரொம்ப ரேர் தான். அப்படி தன்னோட முதல் உலகக்கோப்பையில் விளையாடிய ஓசின்ஹா அனுபவமும் பொறுமையும் மிக முக்கியமான பலமாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்தார். மோஸ்ட்லி கோல் கீப்பர்களின் பங்களிப்பு பெரும்பாலும் தவறு நிகழும் போது மட்டுமே அதிகமாக கவனிக்கப்படுகிறது. ஆனால் ஓசின்ஹாவின் பலம் தவறுகளை தவிர்ப்பதிலும் அணிக்கு நம்பிக்கை அளிப்பதிலும் இருந்தது. கரெக்டான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது, பிரஷரான சூழ்நிலையிலும் அமைதியாக செயல்படுவது, சக வீரர்களை வழிநடத்துவது, இதெல்லாம் அவரோட ஆட்டத்தின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. அப்படிதான் 2026 உலகக்கோப்பையோட முதல் போட்டி அவரோட வாழ்க்கையின் முக்கிய தருணமாக மாறியிருக்கு. வேர்ல்டு லெவல்ல ஃபுட்பால்னாலே தவிர்க்க முடியாத சக்தியா விளங்குவது ஸ்பெயின் அணி. அப்படியே கான்ட்ராஸ்டா கேப் வெர்டே உலகக்கோப்பையில் முதல் முறையாக விளையாடும் ஒரு சிறிய தீவு நாடு. போட்டிக்கு முன்னாடி பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெயினுக்கே சாதகமாக இருந்துச்சு. ஆனால் போட்டி தொடங்குனதுக்கு அப்புறம் கதை அப்படியே மாறிடுச்சு. ஸ்பெயின் தொடர்ந்து அட்டாக்கிங் கேமை ட்ரை பண்ணினாலும் அந்த முயற்சிகளை தூள் தூளாக்கி தடுத்து நிறுத்துவதில் ஓசின்ஹாவின் சேவ்கள் முக்கிய பங்கு வகிச்சுச்சு. அந்த கேம்ல அவர் 7 முக்கியமான சேவ் பண்ணி ஸ்பெயின் அணியின் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்தார். அவரோட அமைதியான ஆட்டமும் சரியான நிலைப்பாடும் கேப் வெர்டே அணிக்கு நம்பிக்கையை தந்துச்சு. ஃபைனலா அந்த போட்டி கோல் ஏதும் இல்லாம டிரால முடிஞ்சது. ஸ்பெயின் டீமுக்கு அது ஏமாற்றமான முடிவாக இருந்திருக்கலாம், ஆனா கேப் வெர்டேவுக்கு அது வரலாற்று சாதனையாக அமைந்தது. பல கால்பந்து நிபுணர்கள் அவரது சீர்களை விட அவரது அமைதி, சரியான நிலைப்பாடு மற்றும் தலைமைத்துவமே இந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்கு முன்னாடி வர 50,000 ஃபாலோவர்ஸா இருந்த அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இப்போ 15 மில்லியன் வரை நெருங்கி இருக்கிறது கால்பந்து ரசிகர்கள் மத்தியில பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கிறத காட்டுது. மேலும் ஒரு சில ஃபைனான்ஷியல் இஷ்யூஸால அவரோட அம்மாவுக்கு வீசா கிடைக்கலன்னு அவர் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லி வருத்தப்பட்டது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆனா கண்டிப்பா இந்த மேட்சை டிவிலாச்சும் பார்த்து அவரோட அம்மா ரசிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த மேட்ச் எல்லாம் அவரோட அம்மா நேரில் பார்த்து ரசிக்க சில உதவிகள் கண்டிப்பா அவருக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த FIFA வேர்ல்ட் கப் 2026 வின்னிங் போடியம்ல ஓசின்ஹாவோட பேரும் ஒலிக்க வேண்டும். இந்த மனிதனின் இத்தனை ஆண்டுகால முயற்சிக்கு ஒரு வெற்றி படியா இது அமையும்.